ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. நம்ம காமகுலத்தை வரலாறு நானும் பார்த்தேன். பார்த்தவங்களும் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இது இப்படியே ஓடிச்சுன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே ஐயா வணக்கம். நம்ம காமகுல ஒக்கலிகர் புராண வரலாற்றை நான் மனதார பார்த்தேன். என்னிடத்தில் பல பேர்கள் நன்றாக இருக்கிறது கூறியிருக்கிறார்கள். நமது இளையதலைமுறைகளெல்லாம் இதில் பல இளைஞர்கள் இதில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன், காதாலையும் கேட்டிருக்கேங்க. இங்கு வருகதிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக வாழ ஆண்டவனை நமது குலதெய்வங்களை வரவேற்கிறேன். வந்தவர்களின் குலதெய்வங்களையும் வணங்கி எல்லோரும் நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியானது காமகுலத்திற்கு மட்டுமல்ல, மற்ற இனங்களுக்கும் நமக்கு இடையில் பக்கத்தில் அதாவது உதவியாக இருந்தது பிள்ளைமார்கள் தான் நமக்கு துணையாக இருந்தது. அவர்கள் இல்லாமல் நாம் ஒரு இடத்துக்கு போக வேணும்னா ஒரு ஆள் மட்டும் போகக்கூடாது. ஒரு அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். அதனால் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனால் தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அப்போ வாப்பாங்க போயிட்டு வரலாம் அப்படிங்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் வருவாங்க. அதே மாதிரி நம்ம மூதாதையர்கள் வடநாடு சென்று நம்ம வரலாறுகளை தெரிந்து கொண்டு வந்து மக்களுக்கு உபயோகிக்க வேண்டும்ங்கிறதுக்காக சென்றார்கள். அப்பொழுது நம்ம சகோதர இனமான பிள்ளைமாறு வீரப்பவள்ளி அவர்களை அழைத்து சென்றுதான் திருமலைசாமி கவுடர் வடக்கே சென்றார். இமய வரை வரைக்கும் சென்று அவருடைய கருத்துக்களையும் மக்களுடைய கருத்துக்களையும் அங்கு உள்ள மற்ற இனத்தவர்களுடைய கருத்துக்களையும் தெரிஞ்சு கொண்டது இங்கே வந்து புஸ்தகமாக வெளிவிட்டார். அந்த புஸ்தகத்திலும் நம்ம பிள்ளைமார், நம்ம சகோதரர் ராமலிங்க சுவாமி அடிகளார் வள்ளலார் அவருடைய சகோதரர் அவர்களை வைத்துத்தான் இந்த நூலை வெளியிடுவதற்கு பல கருத்துக்களையும் அவரிடம் கேட்டு இந்த நூலை வெளிவிட்டார். அதுபோன்று மக்களுக்கு எல்லா இடத்துலையும் 27 புஸ்தகங்களை வெளியிட்டார் திருமலைசாமி கவுடர். அதே போன்று அடியனும் இந்த மக்களுக்காக இந்த காமகுல வரலாறு தெரியணுங்கிறதுக்காக பல நூல்களை எழுதி அதே புஸ்தகத்தை வெளிவிட்டேன். இப்பொழுது தற்சமயம் இது மக்களுக்கு படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக உள்ளது. அதனால் இணையதளம் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இப்போ நவீன காலம், எல்லாமே கையில் செல்லில் வச்சுருக்க வீட்டில் இருக்கிற தாய்க்குளம் எல்லாமே தொலைக்காட்சிகளை கண்டுகளிக்கிற சமயம். ஆதலால் இந்த நம்ம காமகுல வரலாற்றை சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அடிகளாக ஒவ்வொரு தலைப்புகளாக வெளிவிட்டு இப்பொழுது நாம் கொண்டு வந்து உள்ளோம். அதை எல்லோரும் பார்த்து படித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம காமகுல வரலாற்றை எடுத்து சொல்லி அவளை புரிய வைக்க வேண்டும். அவளும் ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு வாழ்வதுடன் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும். அதனால்தான் வள்ளலாரும் அவர்
எந்த ஜாதியை பற்றி அவர் குறிப்பிடவில்லை. எல்லோரும் நலமாக இருக்கவும், எல்லோரும் ஒரே எண்ணத்தோடு இருக்க வேண்டும். பிறர் உயிரிழைகளை அவர் சைவத்தான் கணி சாப்பிட மாட்டார்னு சொல்லுவார்கள். ஆனால் சைவம் இருந்தாலும் அவர் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லி அறிவுரை கூறி, அது மாதிரி பிள்ளைமாரி இனத்தவர்களும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கடைபிடித்து வருகிறார்கள். வருடம் வடலூர் சென்று அவருடைய தரிசனத்தை கழித்து வருகின்றனர். அதே போல் நம்ம இனமும் அந்த மாமிசம் புலாலுங்கிறதை வெறுத்து அனைவரும் சைவ உணவுகளை உண்டு முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம தெய்வலோகம் செய்வதற்கு இந்த உயிர்களை கொல்லாமல் இருந்தாலே போதும். ஆண்டவன் நம்முடைய தலையில் அவர் எழுதி வைத்திருப்பார். நம்ம மாமிசம் சாப்பிடாம இருந்தால் நம்ம முன்னாடியே வரலாம். நம்ம சொல் வாக்கு அடுத்தவர்களுக்கு அது பலிக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம் சில பேருக்கு உருவாக வேண்டும். ஒரு சைவ இதை கொண்டு வர வேண்டும். நம்ம சாப்பிடணும்னா நான் புரட்டாசி மாதம்ப்பா, நான் கறி சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் மட்டுமல்ல, வருடம் முழுவதும், ஆயுள் முழுவதும் மாமிசம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி திங்கக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, நான் கார்த்திகை மாதம் எதுவுமே தொட மாட்டேன், நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு வாயில் சொல்லுவார்களே தவிர, அந்த கார்த்திகை மாதம் எப்போ முடியும், எப்போ புரட்டாசி மாதம் முடியும் அப்படி காத்துட்ருக்கிற எத்தனையோ இனங்கள்லாம் மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் பூராமே திருந்தி அடுத்த மாதம் கார்த்திகை மாதம்தான், அடுத்த மாதம் புரட்டாசி மாதம்தான் வள்ளலார் எப்போதுமே மாமிசம் சாப்பிடுவதில்லை. அதே மாதிரி நம்ம காமூல மக்களும் மாமிசத்தை வெறுத்து சைவ உணவுகளை உண்டு இறைவனுடைய சேர்வதற்கு அடியேன் ஒரு கருத்துக்களை கூறுகின்றேன். நீங்களும் அதுவும் நடந்து இந்த ஒக்கலை காப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற வேண்டும். தாய் தந்தைகள், பெரியோர்கள், பெரியோர்கள் அனைவரும் மதிக்க வேண்டும். அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்கணும். யூபி சேனல் இந்த இணையதள வாயிலை கண்டு கழியுங்கள், மறக்காதீர்கள். இதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம். உங்கள் தெய்வத்தையும் சொல்லி சொல்லுங்க. வணக்கம். இங்கே வந்திருக்கும் நமது சமுதாய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அவர் சிவலிங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சில கருத்துக்கள் நிறைய சொன்னாங்க நம்ம சமுதாயத்தை பற்றி. இதை யூடியூப் சேனல் மூலிமா வெளிப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயா சொன்ன மாதிரியும் யூடியூப் சேனல் மூலம் தெரியிருந்தால் மக்களிடத்தில் போய் சேரும், எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நமது மக்கள் சமுதாய மக்களில் ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சில கருத்துக்களை சொன்ன மாதிரிலாம் யூடியூப் சேனல் மூலம் வெளிப்படுத்திட்டோம். அதே மாதிரி ஒரு சில கருத்துக்களை வெளிப்படுத்தேன். அது மாதிரி நம்ம அது குலதெய்வமான இங்கே இருந்திருக்கும் எல்லா சமுதாயமும் நமது சமுதாய மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இடத்த சொல்லி எல்லாருமே அவங்கள கருத்தை தெரிவிக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக நல்லதாக தெரியுது. நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இதைப்படி நாங்களும் நடப்போம் என்று எல்லாமே ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து எங்களோட இது. அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் வரவேற்கிறேன். நம்முடைய சமுதாயத்தின் காமகுல வரலாற்றை, ஆதி உற்ப வரலாற்றை யூடியூப் சேனல் வழியாக 10/7/2025 அன்று முதல் முறையாக இந்த தாத்தப்பன் சாமி கோவிலில் வெளியீடு செய்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்று வெளியீடு செய்து கொண்டு வந்தோம். இப்போது 25வது வாரமாக, 24 முடிந்து 25வது வாரம் இன்று ஒளிபரப்பு செய்வதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடரானது அனைத்து மக்களிடத்திலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இன்றைய இளைய சமுதாயங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கான வாழ்வியலை நம்முடைய முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாரே இந்த புத்தகங்களை தொகுத்து வழங்கியுள்ளார்கள். இந்த புத்தகங்கள் மூலமாக ஒளி வாயிலாக, ஒளிப்பட வழியாக மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு மக்களுக்கு நல்வழியை கொண்டு வர வேண்டும். நம்முடைய சமுதாயம் பல இன்னல்களை சந்தித்து வந்துள்ளது. நம்முடைய சமுதாயம் வாழ்க்கை வரலாற்றை அனைத்தையும் இழந்துள்ளோம். மீட்டெடுக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் அவசியம்.
நமது சமுதாயத்தின் குலதெய்வ கோயில்கள் அனைத்தும் எல்லோருக்கும் இல்லை, நமது சமுதாயத்திற்கு மட்டும் இது அனைத்து இடங்களிலும் உள்ளது. நமது சமுதாய மக்கள் அனைத்து ஊர்களிலும் உள்ளார்கள், அரசர்களாக வாழ்ந்துள்ளார்கள், அரசர் பதவியை இழந்துள்ளோம். இன்று நம்ம பரதேசி மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அடிமை சாசனம் அடிமையாக வாழவில்லை நம்ம சமுதாயம். மக்களை காத்த சமுதாயம் நம் சமுதாயம். இன்று வாழக்கூடிய சமுதாயத்தை நம்ம யாருக்கும் அடிமை இல்லை என்பதை உலகுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் அமைந்துள்ளோம் இருக்கிறோம். இன்றைய சமுதாயத்தை நமது தொடர்களை சிறப்பான முறையில் ஆலவட்டர் கவுடர் தலைமையிலும் அண்ணன் ஸ்ரீ மேல்மாத்திரிபடி ஸ்ரீமான் ஸ்ரீ சிவலிங்கம் அவர்கள் தலைமையிலும் அவர்கள் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கி வருகிறார். இந்த தொடரை திரு மொங்குபத்துப்பட்டியை சார்ந்த ஸ்ரீ இளங்கோபிரவு என்ற தம்பி தமிழன் யூடியூப் சேனல் 0247 என்ற சேனல் மூலமாக இணையதளம் வழியாக ஒளிபரப்பு செய்து வருகிறார். இந்த சேனல் மூலமாக அனைத்து மக்களும் தெரிந்து கொண்டு மக்களுக்கு வருகின்ற இளைய தலைமுறையினருக்கு நல்ல வழியில் அனைத்து கருத்துக்களையும் ஒவ்வொரு தொகுப்பிலும் ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களில் ஒவ்வொரு நம்முடைய வாழ்வியலை எடுத்து கூறி வருகிறார்கள். அதனால் அனைத்து தொடர்களையும் அனைத்து மக்களும் காண வேண்டும். இந்த சமுதாய தொடரை அனைத்து நம்முடைய விழாக்களிலும் ஒவ்வொரு பத்திரிகை செய்திகளிலும் நம்முடைய இந்த பதிவு செய்ய வேண்டும். மக்கள் அனைவரும் நம்முடைய சமுதாயம் என்றும் அங்கிருந்து நம்ம யாருக்கும் பயந்து வரவில்லை என்பதை உலகறிய செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம். நம் சமுதாயம் இல்லை என்றால் இன்று ஆட்சி செய்யக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய சமுதாயம் முன்னோடியாக இருந்துள்ளது. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொரு தொடரையும் கண்ணும் கருத்துமாக அனைவரும் பார்க்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் இன்றைய அரசியல்வாதிகளும் சரி நம் சமுதாயத்தை அழிக்கும் எண்ணத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள், சுயநலத்தோடு வாழ்கிறார்கள். இதை தெரிந்து கொண்டு அனைவரும் இந்த சமுதாய தொடரை அனைவரும் கண்டுகளிக்க வேண்டுமல்ல, இதை உணர்ந்து வாழ வேண்டும், வாழ்வியல் முறையை கொண்டு வர வேண்டும். நம் தெய்வங்களோட வழிபாடு அனைவருக்கும் தெரிய வேண்டும். நம்முடைய தெய்வத்தோட வழிபாடு நம் தெய்வங்கள் எப்படிப்பட்டது என்பதை யாருக்கும் தெரியாமல் இன்று வாழ்கிறோம். இன்றைக்கு பகுத்தறிவு என்ற போர்வையில் நம் சமுதாயத்தை இழந்து வாழ்கிறோம். நம் சமுதாய மக்களோட வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. இதை ஒருமித்த கருத்தோடு நம் சமுதாயத்தின் பெரிய தனக்காரர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் சந்தித்து நம்முடைய நெறிமுறைகளை கொண்டு வர வேண்டிய காலத்தின் கட்டாயம். இன்று ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு விதமான வழிபாடு முறைகள் உள்ளன. இதை அனைத்தும் ஒருங்கிணைக்க வேண்டுமென்றால் நாம் அனைவரும் ஒரு இடத்தில் கொண்டு சேர வேண்டிய காலத்தின் கட்டாயம். இதற்கு தலைமையாக காமுகுலத்தின் பெரிய மந்தையாக பட்டத்து மந்தையாக இருக்கும் ஒரே இடம் நம் இந்தியாவில் உள்ள உலகத்திற்கே பட்டத்து மந்தை, காமுகுலத்தின் பட்டத்து மந்தை என்பது தோகமலைக்கட்டை வெம்பூர் கிராமம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த இருக்கும் இடமே யாருக்கும் தெரிவதில்லை. காமுகுலத்து மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் நம் காமுகுலத்தின் பட்டத்து மந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இன்று நம் சமுதாய மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய கெம்பேகவுடா அவருடைய உடன் பிறந்தவர் தான் இங்கிருக்கும் தாத்தப்பசாமி என்பதை அறிய செய்ய வேண்டும். நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்றைக்கு சுயநலத்தோடு வாழ வேண்டாம், பொதுநலத்தோடு நம் சமுதாய மக்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை உணர அடுத்த சந்ததி கொண்டு செல்லுமாறு வாழ வேண்டிய கட்டாயம் உங்கள் இடத்தில் உள்ளது. இந்த ஊரில் பெரிய மந்தை என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு நாயக்கர் அரசர்களுக்கும் மந்தை என்று இருக்கும். ஆனால் இந்த மந்தை தான் பெரிய மந்தை, எல்லோருக்கும் பொதுவான மந்தை. அனைத்து பெரியதனக்காரர்கள் ஒவ்வொரு சமூகத்தின் பெரியதனக்காரர்களும் இந்த மந்தையில் இந்த கிராமத்தில் வாழ்ந்துள்ளார்கள். ஆனால் இந்த கிராமம் இருக்கும் இடமே அழிக்கப்பட்டுள்ளது. இங்கே எத்தனையோ உயிர் சேதங்களை இழந்துள்ளோம். அதை தெரியப்படுத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம். இந்த 25வது தொடரின் மூலமாக நம் முன்னோர்களுக்கு அவருடைய வழிபாட்டு முறையை நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அதனால் அனைவரும் தொடரை சீரும் சிறப்புடன் கொண்டு செல்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும். அனைவரும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்வதை கண்டும் கழிக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். காமுகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலில் பார்த்து ஏதாவது கருத்துக்களை சொல்லுமாறு நம்முடைய காமுகுல ஒக்கலியர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் நமது தோகமலைக்கோட்டை பட்டத்து மந்தையில் இருக்கும் ஆலவட்ட கவுண்டர் அவர்களுக்கும் நமது உக்கிலியகாப்பு ஜனநாயகப்படி நமது ஊரில் இருக்கும் தாத்தப்ப சுவாமி ஸ்ரீ வீர ஆலசக்கமா சுவாமி கோயில் முன்னிட்டு யூடியூப் சேனல் 247 தமிழன் என்ற சேனலில் ஒளிபரப்பு கொண்டிருக்கின்றோம். இந்த சேனலை பார்த்து கண்டு ரசிக்கும்
அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் இந்த தொடரை குறைஞ்சபட்சம் ஒரு 150 பேர்கிட்டாச்சும் தகவல் சொல்லி அவங்களை பார்க்க சொல்லி வற்புறுத்தி அவங்களை பார்த்து கண்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது தாத்தப்பசாமி பங்காளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை. ஒக்கலிக மகாஜன உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வேண்டுகோள். நமது ஆதி உற்பவ வரலாற்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழன் 02447 என்கிற சேனலில் வெளிவந்து சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. நமது சமுதாயம் எப்படி படைக்கப்பட்டது, எதற்காக படைக்கப்பட்டது என்பதனை தெளிவாக நாங்கள் எடுத்துச் சொல்லி வருகின்றோம். நமது முன்னோர்களும் அப்படித்தான் வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக இங்கே தோகமலை கோட்டையிலே எங்களது முன்னோரான தாத்தப்பசாமி என்கிற தமக்க பீரேகவுடர் குடிகொண்டு இங்கே அருளாட்சி செய்து வருகின்றார்கள். இன்றைக்கு 48 குலத்திற்கும் தலைமை பீடமாக இன்றைய சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இன்றைக்கு இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை நாம் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கின்றோம். அதை தொடர்ந்து மற்ற இந்த நம்மளுடைய வரலாறு தொடர்ச்சியாக வெளிவர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அருமை அண்ணன் மாத்தினிப்பட்டியைச் சேர்ந்த சிவலிங்கம் அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அதனை யார் மூலமாக பெற வேண்டும் என்பதை நாங்கள் எடுத்துச் சொல்ல கொண்ட போது ஜேரன்கோட்டையைச் சேர்ந்த திருமலைசாமி கவுடர் வம்சாவளியிலே தோன்றி அவர்களை ராஜசேகர் மாமா அவர்களிடம் அணுகிய போது அவர்களும் இதை சிறப்பான முறையிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை எங்களை கேட்டபோது அப்பா அருமை அப்பா மோகனமுத்து அவர்களும் எங்கள் துணையோடு சேர்ந்து இந்த கருத்தினை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று மாத்தினிவட்டி அண்ணன் சிவலிங்கம் அவர்களை அணுகிய போது அவர்களும் திறம்பட நாங்கள் எடுத்துச் சொல்ல கேட்டபோது அவரும் சரி என்று ஒப்புக்கொண்டு இந்த தொடர் வெளிவருவதற்கு பேருதவியாக இருந்தவர் அற்பம்பட்டி சேர்ந்த பெரியவர் அருமையப்பா நடராஜன் அவர்களும் இதற்கு துணை புரிந்தார் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த தொடர் நமது சமுதாயம் வலுப்பெறுவதற்கும் ஒற்றுமையாவதற்கும் மறுபடியும் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் நம்மளுடைய முன்னோர்கள் வழிப்படி நாம் சென்றால் நம்முடைய சமுதாயம் மேலும் சிறப்படையும் என்பதை மிக திறம்பட எடுத்து சொல்லி வருகின்றோம். நீங்களும் நம்மளுடைய இந்த சேனல் வழியாக வருகின்ற தொடர்களை கண்காணித்து பார்த்து எங்களுக்கு மீண்டும் ஒரு கருத்தை சொல்வீர்களானால் மீண்டும் இந்த தொடர் வலுப்பெறும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகமெங்கிலும் வாழக்கூடிய ஒக்கலிக காப்பு மகாஜன உறவுகளே, நமது ஆதி உற்பவ வரலாற்று தொடர் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக வெளிவந்து இந்த தொடர் சிறப்பாக வெளிவருவதற்கு பேருதவியாக இருக்கின்ற நமது சமுதாய மக்களையும் எனது சார்பிலே கேட்டுக்கொண்டு இந்த தொடரை திறம்பட எடுத்துச் சொல்லி வருகின்ற எனது அருமை அண்ணன் மாத்தினிப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்களையும் கேட்டுக்கொண்டு இந்த தொடர் மேலும் மேலும் வலுப்பெறுவதற்கு உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு எதிர்நோக்கி பார்த்திருக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் திறன்பட எடுத்துச் சொல்லுகிறீர்களால் இந்த தொடர் மேலும் சிறப்பாக அமையும்படி நாங்கள் எடுத்துச் சொல்வோம் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் வெம்பூர் கிராமம் தோகமலை கோட்டை என்கின்ற பெரிய மந்தையிலே ஆழவட்ட கவுண்டராய் வட்டம் ஏற்று அத்தனை காமுகுலத்து கண்மணிகளுக்கும் மகாஜனங்களாக உருப்பெறுகின்ற காலம் வரை அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கூறி அரசரிடத்திலே அன்பு பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்த தம்மக்க பீரேகவுடர் திருக்கோயிலிலே அவருடைய வீட்டு தெய்வமாய் திகழ்கின்ற அன்னையாம், அம்மையாம், பேரரசியாம், புகழ்மிக்க தாயாம், அந்த தாய்க்கு தன்னுடைய கரம் மூலம்
பணிந்து தன்னுடைய சேவையை செய்திருக்கின்ற இந்த புனிதமான இடத்திலே காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய வரலாற்று தொடர் 25வது எல்லா நாளும் எல்லா நேரமும் பார்க்கும்படியாக செய்கின்ற தமிழன் 0247 யூடியூப் சேனல் வாயிலாக கண்டுகளிக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற ஏனையோருக்கும் இந்த திரு நிகழ்வை காட்சிப்படுத்த உறுதுணையாயிருந்து வருகை புரிந்திருக்கின்ற ஏனைய சமுதாய காப்பு நிலை பெற்றிருக்கின்ற காமுகுல மகாஜனங்களுக்கும் உலகெங்கிலும் வாழுகின்ற ஏனைய சமுதாய உறவு மக்களுக்கும் நல்லதொரு திருநாளாம் இந்த திருநாளிலே பணிவான வணக்கத்தை இந்த திருக்கோயில் சார்பிலே ஆளவட்ட கவுண்டர் சார்பாக அவரை சார்ந்திருக்கின்றவர் சார்பாக பணிவோடு தெரியப்படுத்தி இந்த தொடர் மேன்மை பெற நன்மை பெற இங்கே அத்தனை பேரையும் மறுமுறையும் இரு பாதம் தொட்டு வணங்கி வழிபாடு செய்து இந்த கருத்துக்களை உலகோருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. எல்லா நிலையிலும் எல்லா வளங்களும் எல்லா மேன்மையும் எல்லா நன்மையும் எந்நாளும் காமுகுலத்தவர் வாழ்விலே கிடைத்து வந்திருக்கிறது என்பதை 24 தொடர்கள் மூலமாக நாம் அத்தனை பேரும் தெரிந்திருக்கின்றோம். அந்த தொடர்கள் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்கின்ற விவரத்தை சற்று முன்பாக இந்த திருக்கோவிலிலே இன்றைய நாளிலே இந்த திருக்கோவில் மேன்மையானதுதான், இந்த திருக்கோவில் வலிமையானதுதான், இந்த திருக்கோயில் புகழ்மிக்கதுதான், இந்த திருக்கோவில் பெருமை மிக்கதுதான் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த திருக்கோவிலுக்கு வந்திருந்து தங்களுடைய காமுகுலத்தவருடைய வரலாற்று தொடர் வெளிவருவது சம்பந்தமாக அவரவர் தங்கள் கருத்துக்களை சொல்லி பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆக இம்மாதிரியான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு கோடான கோடி நன்மைகள் கிடைத்திடுமாம். அவ்வாறாக கோடான கோடி நன்மைகள் கிடைக்கின்ற பாக்கியவான்களிலே இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேரும் அடங்குவர். அவர்களுக்கு நினைவு பரிசாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை பேரும் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆழ்த்தி அவர்களுடைய புகழ் நிலைக்கு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் மறுமுறையும் பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளப்படுகிறது. இந்த நிலையிலே கடந்த தொடர் வரை கண்டிருந்து அந்த தொடர் பற்றிய கருத்துக்களை பலரும் பல இடங்களிலே கேட்டு அதற்கான விளக்கத்தையும் அதற்கான பாராட்டையும் தந்திருமை கண்டு மனம் மகிழ்ந்து எல்லா வகை மேன்மையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி எல்லோருடைய குலதெய்வங்களையும் மனதார வேண்டுகின்றோம். ஆக காமு குலத்தவருடைய வலிமை, காமு குலத்தவருடைய தனித்துவம், காமு குலத்தவருடைய பெருமை, காமு குலத்தவருக்கு கிடைக்கின்ற பாராட்டுக்கள், காமு குலத்தவருக்கு கிடைக்கின்ற செல்வங்கள் அத்தனையுமே கடந்த தொடரிலே நாம் கண்டோம், கேட்டோம். அதை பற்றி பலரும் அறிய நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே அரச பெருமக்கள் காம குலத்தவர்க்கு பரிசுகளை வாரி வாரி வழங்கி குவிப்பதையும் அந்த அரச குலத்தவர் காம குலத்தவரை கூப்பிட்டு ஆலோசனைகள் கேட்பதையும் அந்த ஆலோசனையின்படி தங்களுடைய வாழ்விட மக்கள் தங்களுடைய வசிப்பிட மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்ததையும் இவர்களுடைய வலிமை வளமை எகிப்து நாடு வரைக்கும் சென்றிருக்கிறது என்பதையும் நாம் மிக விவரமாக தெரிந்திருந்தோம். இந்த நிலையிலே அரசர் பெருமக்கள் இந்த காம குலத்தவரை அழைத்து ஆஸ்தான பக்தராக ஆஸ்தான தெய்வீக மக்களாக ஆஸ்தான ஆலோசகர்களாக நியமித்திருக்கிறார்கள் என்கின்ற விவரத்தை காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய வரலாறை தொகுத்த சான்றோர்கள் குறிப்பிடாமல் இல்லை. ஆக காமு குலத்தவர் எவ்வளவு நிறைவாக எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு உயர்வாக மற்றவரை வாழ வைப்பதற்கு
உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற சான்றே அரசர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்தது, துணை நின்றது, எல்லா வகை பாராட்டும் செய்தது. இந்த நிலையிலே ஆன்மீகத்தை, தெய்வீகத்தை, வேளாண்மையை அத்தனையும் பேணி காக்கின்ற நிலையிலே காமுகுலத்தவர் சிறந்து உயர்ந்து தங்களுடைய அத்தனை திறன்களையும் உலகோருக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆக இந்த காண்பித்துக் கொண்டிருந்த நிலையிலே இறை குலம் என்று சொல்லக்கூடிய தெய்வ குலங்கள், மேன்மையான நிலையிலே இருக்கக்கூடிய சுப குலங்கள், இம்மாதிரியான குலத்தவர் அத்தனை பேரும் எல்லோருடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக இவர்களை தேடி வந்து இவர்களிடம் ஆலோசனை கேட்டு இவர்களிடம் வாழ்த்துக்களை வாக்கியங்களாக பெறுகிறார்கள். ஆக இந்த காமு குலத்தவர் 48 சீரும் சிறப்பும் பெற்றிருக்கின்ற ஜானக்கல்வரும் அவரை சார்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் அவர் குடும்பத்தினர் அத்தனை பேரும் கோவில் கோவிலாக சென்று எல்லோருடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று எல்லாருடைய பெயர் நாமத்திலேயும் அர்ச்சனை செய்து அனைத்து சமுதாய மக்களையும் சிறப்போடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக 1 நூற்றாண்டு, 2 நூற்றாண்டு, 3 நூற்றாண்டு, 4 நூற்றாண்டு, 5 நூற்றாண்டு, 6 நூற்றாண்டு என இவ்வாறாக நூற்றாண்டுகளை கடந்து 1000 ஆண்டுகளை கடந்து 4000 ஆண்டுகள் இவர்கள் காமபுரத்திலே சிறப்பை சேர்த்திருக்கிறார்கள். ஆக அந்த 4100 ஆண்டுகளும் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த விஷயம் அங்கே அந்த காமபுரத்திலே அவர்கள் வழிபாடு செய்த விக்கிரகங்கள் அத்தனையுமே தங்கத்தினால் ஆனது என்கின்ற விவரத்தை காமகுலத்தவர் அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக தங்கத்திலே கோயில் கட்டி, தங்கத்திலே விக்கிரகங்கள் செய்து, தங்கத்திலே பரிவார மூர்த்திகள் செய்து, தங்கத்திலே கோபுர விமானங்கள் எல்லாம் செய்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய உழைப்பு, உழைப்பின் மேன்மை, உழைப்பின் உயர்வு, கடவுளிடம் பெற்ற அனுக்கிரகம், அரசனிடம் பெற்ற சன்மானம் அத்தனையுமே இவர்களுக்கு கை கொடுத்து உதவி இந்த காமு குலத்தவரை வெகு சிறப்பாக நல்ல நிலையில இருக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி உலகோருக்கு பளிச்சிட காமித்துக் கொண்டிருந்த ஒரு காலம்தான் காமு குலத்தவர் வெகு சிறப்பாக வாழ்ந்த காலம் கிபி 1025வது ஆண்டு வரை. ஆக கிபி 1025வது ஆண்டு காலம் வரை இவர்களுடைய சிறப்பு காமபுரத்திலே எல்லா வகை மேன்மையும் பொருந்தியதாக, எல்லா வகை உயர்வும் பொருந்தியதாக, எல்லா வகை கல்வியும் பொருந்தியதாக, எல்லா வகை நன்மையும் நிறைந்ததாக, எல்லோருக்கும் நன்மைகள் செய்கின்ற ஒரு மக்களாக இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உலகையே வியக்க வைத்தது. அம்மாதிரியான வியக்க வைக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்த இந்த பெருமக்களுடைய வாழ்க்கை இன்னும் வியக்க வைக்கின்ற தருணத்தை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. ஆக இந்த நல்ல சூழ்நிலையிலே இந்த வியக்க வைக்கின்ற மக்கள், மேன்மையை அடைகின்ற மக்கள் எவ்வாறெல்லாம் பிறருக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமாக, அபிவிருத்திக்கு உதவியாக, உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விவரத்தை அடுத்து வரும் தொடரிலே நாம் மிக மிக மேன்மையாக காண்போம். அதுவரையிலும் இந்த தொடர் உருவாவதற்கு உறுதுணையாயிருந்த காமுகுல பெரிய மந்தை தெய்வமாய் அணுக்கின்ற தாத்தப்பசாமிக்கும், இந்த தாத்தப்பசாமி கோயிலுக்கு வந்திருந்து அத்தனை பேரையும் உபசாரம் செய்து பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகள் கொடுத்து பாராட்டிய ஆளவட்ட கவுண்டர் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இன்னும் பிற நண்பர் பெருமக்களுக்கும் பெருவாரியான நன்றியை தெரிவித்து அடுத்த தொடரிலே உங்கள் அத்தனை பேரையும் மேன்மையோடு சந்திக்கலாம் என்று கூறி இந்த தெய்வத்திற்கு வணக்கம் கூறி ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய என்று விடைபெறுகிறோம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. இந்த காமுகுல ஒக்கலிய வரலாற்று ஆதி உற்பவத்துடன் சிறப்பாக வெளிவருவதற்கு பேருதவியாக இருந்த அருமையப்பா ஏனங்கோட்டையைச் சேர்ந்த மோகனமுத்து ஐயா அவர்களுக்கு இந்த தோகமலை கோட்டை காமுகுல பெரிய மந்தையின் சார்பாக, எனது சார்பாக இந்த நினைவு பரிசை அன்பாக அளிக்கின்றேன். நன்றியுடன் வரவேற்கிறேன்.
ஒக்கலியர் காப்பு ஆதி உற்பவ வரலாற்று தொடர் சிறப்பாக வெளிவருவதற்கு பேருதவி புரிந்த திருமலைசாமி கேபிள் அவர்களுடைய வழித்தோன்றல் அருமை மாமா ராஜசேகர் அவர்கள் இன்றைய சூழ்நிலை வராத காரணத்தினால் அவருடைய நினைவு பரிசை அப்பா மோகனமுத்து அவர்களிடம் அளிக்கப்படும். இந்த ஒக்கலியர் காப்பு வரலாற்று தொடர் மிக சிறப்பாக வெளிவருவதற்கு எங்களுக்கு பேருதவியாக இருந்து பணியாற்றி எங்களுக்கு சில விவரங்களை தேடி கொடுத்தவர் மதிப்பிற்குரிய ஐயா அருப்பம்பட்டி நடராஜன் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை பெருமையாக அளிப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். காமுகுல வரலாற்று உற்பவ தொடர் சிறப்பாக வெளிவருவதற்கு அருமை தம்பி எனது இளவல் மொங்குபத்தன்பட்டியைச் சேர்ந்த இளங்கோ பிரபு சிறப்பாக ஒளிபரப்பியதற்கு எனது அன்பான காணிக்கையை பொன்னாடையாக போர்த்துகின்றேன். இந்த நினைவு பரிசையும் இந்த நினைவு பரிசையும் தம்பிக்கு கொடுப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நமது சமுதாயம் மீண்டும் மீண்டும் இந்த காணொளி வாயிலாக கண்டு அவரை சிறப்புரைய மேலும் மேலும் வாழ்த்துகிறேன். நமது சமுதாயத்தைச் சேர்ந்த லட்சணம்படியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள் வரிய புரிந்தார்கள். அவருக்கு நன்றி. நமது சமுதாயத்தின் காமுகுல வரலாற்று உற்பவ நூலை தொகுத்து வழங்குவதற்காக உறுதுணையாக இருந்த பிள்ளமார் சமுதாயத்தைச் சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கு இந்த சாலை சார்த்தி. நம் சமுதாயத்தில் காமுகுல ஆதி உற்பவ புராண வரலாற்று நூலை திறம்பட நூல் வடிவில் இருந்ததை தொகுத்து இன்று இணையதளம் வழியாக சிறப்புற தொகுத்து வழங்கி வரும் அண்ணன் ஸ்ரீமான் வேல்மாத்திவடியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்களுக்கு இந்த வருடத்தின் காலண்டர்களை வழங்குகிறோம். மேன் மதிப்புக்கு உரிய காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கு மதிப்பு மிகுந்திருக்கின்ற மகாசிரி ஆளவட்ட கவுடர் சார்பிலே நல்லதொரு நிலையிலே நல்லதொரு சூழ்நிலையிலே செய்கின்ற அறிவிப்பு யாதெனில், காமுக்குளத்தவர் கைலாய மலை மீது ஜனனம் பெற்ற நாள் ஒவ்வொரு தமிழ் வருஷமும் மார்கழி மாதம் பௌர்ணமி திதி திருவாதிரை நட்சத்திரம் ஆகும். ஆக இந்த நாளிலே குலதெய்வ கோவில்களிலே அவரவர் விருப்பம் போல விளக்கேற்றி தெய்வத்துக்கு எல்லா வகை மேன்மைகளையும் கிடைப்பதற்காக ஆளாபனை செய்து அந்த தெய்வ சன்னதியிலே எல்லா குல மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என திருக்கோயிலை சார்ந்திருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களும் இந்த சூழ்நிலையை தெரிந்து அவரவர் குலதெய்வ கோவில்களே அவரவர் தயாதிகளை அழைத்து ஆலோசனை செய்து இந்த பிறந்த நாளை கொண்டாட இந்த காமகுலத்தவர் வாழ்க்கை மேன்மேலும் அபிவிருத்தியாகும், உயரும், சிறக்கும் என்கின்ற தகவலை எல்லா மகிப்பும் இருந்திருக்கின்ற ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் தகவல் கூறுகிறார்கள். அவருடைய கூற்றினை கேட்டு எல்லோரும் குலதெய்வ கோவில்களே வருகின்ற பௌர்ணமி நாளாம் மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரே எல்லா வகை மேன்மையும் கிடைக்க விளக்கு பூஜை செய்து அத்தனை பேரையும் நாம் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்துவோமாக. ஓம் சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. இடத்துல சேர்க்கணும்.